நவராத்திரி துர்கா வழிபாட்டில் கல்கத்தா காளியை பக்தி செய்யலாம். தசமகா வித்யாக்களில் காளி ஒன்று. காளி கரிய நிறமாக நாக்கை தொங்கவிட்ட வண்ணம் இருப்பாள். கல்கத்தாவுக்கு காளியின் பெயரால் தான் கல்கத்தான்னு வந்தது. காளிகாட், அதாவது படித்துறையில் அமைந்திருக்கும் காளி கோவில்னு. 51 சக்தி பீடங்களில் இது அம்பிகையின் வலது கால் விழுந்த சக்தி பீடம். அது படித்துறை கிட்டே இருக்கிறதுனால அது காளிகாட் காளிகாட் காளி கோயில்னு அழைக்கப்படுகிறது. அந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ இருக்கிற கட்டட அமைப்பு கட்டப்பட்டது. அது மிக பழமையான புராண காலத்து கோவில். அடுத்து கல்கத்தாவை ஆட்சி செய்த ராஜ்மோ ராணி காசி செல்வதற்காக படகுகளை தயார் செய்கிறாள். 25 படகுகள் நண்பர்கள், உறவினர்கள், வேலையாட்கள் எல்லாரும் சேர்ந்து கல்கத்தாவிலேருந்து காசிக்கு படகிலேயே பயணம் செய்து விடுவார்கள். அன்று இரவு அடுத்த நாள் காலை அவள் கிளம்ப வேண்டும் காசிக்கு. இரவு ராணியின் கனவிலே காளி மாதா தோன்றி, நீ காசிக்கு செல்ல வேண்டாம், இங்கேயே எனக்கு இந்த நதிக்கரையிலே, நதி தெரியுதா, நதிக்கரையிலே எனக்கு ஒரு கோவில் கட்டிவிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் தக்ஷிணேஸ்வர் காளி கோவில். இந்த கோவிலை நீங்கள் குஷி சினிமாவில் பார்த்துருப்பீங்க. விஜய் குழந்தையாக இருக்கிறது, ஜோதிகா குழந்தையாக இருக்கிறது, 2 பேரண்ட்டும் இந்த கோவிலுக்கு படியேறி வர்றது, 2 குழந்தையிலும் கையை பிடிச்சிக்கிற மாதிரி இந்த சீன் வரும் அதில். ஸோ இது தக்ஷிணேஸ்வர் காளி. இங்கே ஒரு பூசாரி போடுறாங்க. அவர் இறந்து போனோடனே அவருடைய தம்பி இந்த தக்ஷிணேஸ்வர் காளிக்கு பூஜாரி ஆகிறார். அவர் தான் இந்த இந்தியாவின் புகழ்வாய்ந்த மகான்களில் ஒருவரான ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் காளி மாதாவிடம் நேரடியாகவே பேசுவார். மிகவும் சிறப்பான கோவில் தக்ஷிணேஸ்வர் காளி. கல்கத்தாவில் 2 காளி கோவில்கள், ஒன்று காளிகாட் காளி, மற்றொன்று தக்ஷிணேஸ்வர் காளி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்டிட்டாக இருந்த காளி கோவில். இவருடைய சீடர் தான் புகழ்வாய்ந்த நம்முடைய விவேகானந்தர். தன்னுடைய குருவின் பெயரால் இந்தியா முழுக்க ராமகிருஷ்ண மடங்களை நிறுவி கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணியெல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி கல்கத்தாவில் இருக்கும் 2 காளி கோவில்களை பக்தி செய்தோம். தச மகா வித்யா தேவியில் காளி தேவியும் ஒன்று. இந்த கல்கத்தாவில் துர்கா பூஜை ரொம்ப சிறப்பு.